الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى إن عدة الشهور عند الله 12 شهر في كتاب الله يوم حق السماوات والأرض منها 4 حرم صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கி திருக்கூறிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபஅத் தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகின்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் மாபெரும் கருணையால் அவனிடத்தில் மிகப்பெரிய உயர்வான அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவனிடத்தில் அதிகமான நற்கூலியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியும் அவன் நமக்கு நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளில் ஆசுராவுடைய நாள் அவனுக்காக நாம் நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த நோம்பின் மூலியமாக பலவிதமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாகவும் இந்த நோம்பின் மூலியமாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்தரும் புரிவானாக. இந்த நோன்பு குறித்து இந்த ஆசுராவுடைய நாள் என்பது அசர 10 அசர என்று சொன்னால் 10 விதமான
நபிமார்களுக்கு பலவிதமான கராமத்துகளையும் அற்புதங்களையும் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான். இந்த ஆசுராவுடைய நாள், ஆசுராவுடைய நாள் என்பது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. அந்த நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறார். ஏதோ ஒரு சாதாரண நாள் போல இதை நினைத்து விடாதீர்கள். பல்வேறு நபிமார்களின் வாழ்வில் அல்லாஹு தஆலா அடுக்கடுக்கான அற்புதங்களை வெற்றிகளையும் நிகழ்த்தி காட்டிய ஒரு மகிமையான நாள்தான் இந்த ஆசுராவுடைய நாள். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், எப்படி இந்த ஆசுராவுடைய நாள் நமக்கு அதிகமான நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் பெற்றுத் தருகிறதோ, அதே இந்த ஆசுராவுடைய நாள் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் இந்த இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் பெற்றுத் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்ட ஒரு நாள் என்னவென்று சொன்னால் இந்த ஆசுராவுடைய நாள் தான். அப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் தருகிறது, இன்னொரு பக்கம் சோகத்தையும் தருகிறது. இரண்டையும் ஒரு அடங்கியும் நாளாக இந்த ஆசுராவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆசுராவுடைய நாளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் முழுமையான ஈமானோடு வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த ஆசுராவுடைய நாள் நமக்கு கற்றுத் தருகிறது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் உருவானாலும், எவ்வளோ பெரிய நோயில் நாம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் நாம் ஆளாக்கப்பட்டாலும், நாம் உறுதியான ஈமானோடு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து பொறுமையாக நாம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் இந்த ஆசுராவுடைய நாள் நமக்கு கற்றுத் தருகிற பாடம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஃபிரௌனுடைய கொடிகோளன் அரசன், அவன் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு அரசன் ஃபிரௌன். அவர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பனி இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதமான சோதனைகளையும் கொடுத்தான் ஃபிரௌன். அப்ப நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த பனி இஸ்ரவேலர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்துக் கொண்டு கடலை நோக்கி செல்கிறார்கள். பின்னாடி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிக் கொண்டு மரணத்துடைய பயத்தை பனி இஸ்ரவேலர்கள் கூட்டத்தார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு மிகப்பெரிய மரணத்தையும் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிக் கொண்டு ஃபிரௌன் வந்தான். அவர்களை கொல்லுவதற்காக நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய திரளான ஒரு படையை திரட்டிக் கொண்டு வந்தான். அவர்கள் போனார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பக்கம் பார்த்தால் மிகப்பெரிய கடல் இருக்கிறது. பின்னாடி பார்த்தால் மிகப்பெரிய ஆபத்து நம்மளை திரண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று பனி இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்கினார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், மூஸாவே, இன்றைக்கு நம்மளை கொலை செய்து விடுவார்கள், நமக்கு முடிந்து விட்டது. பின்னாடி மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான் என்று நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடுங்கவில்லை, கலங்கவில்லை, தடுமாறவில்லை. அல்லாஹ்வின் மீது உறுதியான ஈமானோடு உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் வார்த்தையை சொன்னார்கள், ரப்பி இன்னமா ரப்பி,
என்னுடைய ரப்பு என்னிடம் இருக்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு நல்ல வழியை காட்டுவான் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். நபி மூசாவே, நீங்கள் கடலில் மீது உங்களுடைய அசாவை கொண்டு அடியுங்கள் என்றார். அடித்தார்கள். இரண்டாக பிளந்தது. இரண்டாக கடல் இரண்டாக பிளந்தது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் தப்பித்து சென்றார்கள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், நபி மூசாவே, மறுபடியும் உங்களுடைய அசாவை கொண்டு கடலில் மீது நீங்கள் அடிங்கள் என்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடித்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த நாள் எந்த நாள் என்றால் இந்த ஆசுராவுடைய நாள் தான். அப்ப இந்த படிப்பினை, இந்த வரலாற்றில் இருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், எந்த தருணத்திலும் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருங்கள் என்ற அந்த வார்த்தையை தான் இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்கிறார்கள். இந்த சமூகத்தில் மிகப்பெரிய படிப்பினை அந்த விஷயத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது நோய் வந்து விட்டால், இன்னம ரப்பி, என் ரப்பு என்னிடத்தில் இருக்கிறான், என் ரப்பு என்னை பாதுகாத்துக் கொள்ளுவான், என் ரப்பு என்னுடைய நோயை ஷிஃபாவை அளித்து விடுவான். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய நல்ல படிப்பினையாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆஷுராவுடைய நாள்ல என்னென்ன நன்மைகள் செய்தால் அல்லாஹ் தஆலா என்னென்ன நற்கூலிகளை அள்ளி தருகிறார் என்பதை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தில் ஒரு நாள் நோன்பு வைத்தால், என்னங்க, முஹர்ரம் மாதத்துல ஒரு நல்ல விளங்கணும், இந்த முஹர்ரம் மாதத்துல ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒவ்வொரு நாளும் 30 நாட்கள் நோன்பு வைத்த சவாபை, நன்மை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஆசுராவுடைய நாள் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல எந்த நாள் நோன்பு வைத்தாலும் சரி, ஒவ்வொரு அந்த ஒரு நாள் நோன்புக்கு ஒவ்வொரு நாளும் 30 நாள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான் என்றால் இந்த முஹர்ரமுடைய மாதம் எவ்வளவு பெரிய நன்மைகளை அள்ளி தருகிறது என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நோன்பு வைத்துவிட்டு அந்த ஆசுராவுடைய நாள் நோன்பு வைத்துவிட்டு இரவில் நின்று தொழுது, யார் பகலில் நோன்பு வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்றால், அவர் மரண தருவாயில் இருக்கிற பொழுது அவருடைய ரூஹு எந்த சிரமம் இல்லாமல் மிக இலகுவான முறையிலே அவருடைய ரூஹு பிரியும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எவ்வளவு பெரிய நன்மையை பெற்று தருகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆசுராவுடைய நாள்ல நோன்பு நோற்பதின் மூலியமாக 40 ஆண்டுகள் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார், அதற்கு பரிகாரமாக ஆகி விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆண்டல்ல, இரு ஆண்டல்ல, 40 வருடம் பாவங்களுக்கு அது பரிகாரமாகி விடுகிறது. எது? ஆசுராவுடைய நோன்பு. இது பெரும் பாவங்கள் அல்ல, பெரும் பாவங்களை தவிர்த்து சிறு சிறு பாவங்கள் நாம் செய்திருப்போம் அல்லவா,
கண்களால், நாவுகளால், கைகளால், நம் பிழைகளால் சின்ன சின்ன பாவங்கள் செய்திருப்போம் அல்லவா, அந்த பாவங்கள் எதற்கு பரிகாரமாகி விடுகிறது? இந்த ஆசுராவுடைய நோன்பு வைப்பதின் மூலியமாக 40 வருடங்கள் பாவங்களுக்கு அது பரிகாரமாகி விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆசுராவுடைய நாளுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசுராவுடைய நாளுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஆசுராவுடைய நாள்ல நோன்பு வைத்துவிட்டு யார் தான தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் எல்லா விதமான சோதனைகளில் இருந்து, முசீபத்துகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். யார் ஆசுராவுடைய நாள்ல தர்மம் செய்கிறார்களோ அவர்களால் இயன்ற அளவு, அவர்களால் முடிந்த அளவு யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான், முசீபத்துகளை நீக்கி விடுகிறான். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா செழிப்பை ஏற்படுத்தி விடுகிறான், பரக்கத்தை தந்து விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக ஒரு அரசர், முஸ்லிம் ரையன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அப்போ அவரிடத்துல ஒரு ஏழை போய் கேட்கிறாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைய நாள் அவர் ஏழை அந்த மனிதர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அன்றைய நாள் ஆசுராவுடைய நாள். அந்த மனிதரை போய் கேட்கிறாரு, அந்த அரசர்கிட்ட, நீதிபதியிட்ட போய் கேட்கிறாரு, இந்த நாள் என்பது எவ்வளவு சிறந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், எனக்கு நீ 100 கிலோ எனக்கு கறி கொடு, 100 கிலோ எனக்கு கறி இறைச்சி கொடுங்க, கோதுமை கொடுங்க, 200 திரகம் கொடுங்க, நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அந்த ஏழை அந்த நீதிபதி இடத்தில் கேட்ட பொழுது அந்த நீதிபதி சொன்னாரு, நீ லொஹர் தொழுகைக்கு வா. அவரு லொஹர் தொழுகைக்கு வந்தார். அப்புறம் மறுபடியும் போய் அவரிடத்துல கேட்கிறாரு, எனக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி. நீ அசர் தொழுகைக்கு வா அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறார். அவர் விளங்கி கொண்டார், இவர் கஞ்சன் என்று அவர் விளங்கி கொண்டார். அவர் அழுது கொண்டே அந்த ஏழை போகிற போது ஒரு நசராணி, ஒரு கிறிஸ்துவர் ஒரு திண்ணையில அமர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல போய் சொல்றார் இந்த ஏழை, இந்த நாள் என்பது இந்த ஆசுராவுடைய நாளை குறித்து, மகிமையை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்தவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளா இது, சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவரு கேட்கிறாரு, எனக்கு 100 கிலோ எனக்கு இறைச்சி, கோதுமை, 200 திரகம் எனக்கு தர்மமாக கொடுங்க. நான் ஏழையாக இருக்கிறேன், பட்டினியாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பமும் மறுமையில் வாடுகிறது, நீங்கள் கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் மேல்பட்சமா அதிகமாக கொடுத்ததை நீ மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவரு போனாரு. அந்த நீதிபதியாக இருக்கிறார்கள், அன்றைக்கு இரவுல ஒரு கனவு கண்டார். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை பார்க்கிறார். தங்கத்தால், வெள்ளியால், பவனங்களால் செதுக்கி வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோட்டை அவருடைய கண்ணுக்கு காட்டப்படுகிறது. அவரிடத்துல கேட்கிறாங்க, இந்த கோட்டை யாருக்கு இந்த கோட்டை என்று அந்த அங்குள்ள மனிதர்கிட்ட அந்த நீதிபதி கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த கோட்டை உனக்கு தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நீ ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வதன் மூலியமாக அதிலிருந்து உனக்கு அல்லாஹ் தஆலா இந்த நன்மை அல்லாஹ் உனக்கு கொடுக்க நாடினான். அதை நீ மறுத்து விட்டாய். ஏழைக்கு நீ தர்மம் செய்யாமல் விட்டுவிட்டதின் காரணமாக இந்த கோட்டை கைமாறி விட்டது. அது நசராணிக்கு போய் சேர்ந்து விட்டது, அது கிறிஸ்தவருக்கு போய் சேர்ந்து விட்டது என்று அந்த மனிதர் சொன்னாரு. திடுக்கென்று அந்த நீதிபதி எழுந்து ஓடோடி போய் அந்த கிறிஸ்தவர் இடத்துல, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன், 1 லட்சம் ரூபாய் தரேன்,
அந்த விலைமதிக்கக்கூடிய விலைமதிப்பற்ற அந்த மிகப்பெரிய கோட்டையை எனக்கு நீ கொடுத்து விடு. நான் கனவுல பார்த்தேன், அது உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நான் 1 லட்சம் ரூபாய் தர, அதை எனக்கு நீ விற்றுவிடு என்று கேட்ட பொழுது அந்த கிறிஸ்துவர் சொன்னாரு, அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நன்மைகளும் அது விலை மதிப்பற்றது, நான் விற்க மாட்டேன், நான் ஒருபோதும் அதை நான் உன்னிடத்தில் விற்கவே மாட்டேன் என்று அவர் சொன்ன பொழுது அவர் கோபப்பட்டு சொன்னார், நீ முஸ்லிமா? நீ முஸ்லிமே இல்லையே, உனக்கு எப்படி அது கிடைக்கும்? இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? அந்த இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்று ஷஹாதத் கலிமாவை சொல்லி அந்த இடத்திலே அவர் முஸ்லிமானார். இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்றால், தர்மம் செய்வதன் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகள் காத்துக் கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய கோட்டைகள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த ஆஷுராவுடைய நாள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களால் இயன்ற அளவு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது 10 விஷயங்கள், 10 விதமான நபிமார்களுக்கு பலவிதமான கராமத்துகளை அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய நாள்ல அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினார். அந்த வரிசையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான், எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் என்று பார்த்தோம். இரண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவங்க போய் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இறைவனாகிய ஒருவனே, அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன்தான், நமக்கு உணவளிக்கக்கூடிய ரப்பு அவன்தான், நமக்கு ரூகை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் ஒரே இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் கேலியும் கிண்டலுமாக அவர்களை கேவலப்படுத்தினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ காலம் எடுத்து சொன்னார்கள், அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கோபப்பட்டு, யா அல்லாஹ், இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக நீ அழித்து விடு, இவர்கள் உன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்து விட்டேன், இவர்கள் கேட்காத மாதிரி தெரிகிறது, இவர்களை ஒட்டுமொத்தம் ஒரு நபரை விட்டு வைக்காதே, ஒட்டுமொத்தமாக நீ அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டார், நூஹே, நீங்கள் மிகப்பெரிய கப்பலை கட்டுங்கள் என்று. அவர்கள் கப்பலை கட்டி முடித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னார், உங்களை யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். யார் யாரெல்லாம் ஈமான் கொள்ளாம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேலியும் கிண்டலமாக கேவலப்படுத்தினார்களோ ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அழித்து ஒழித்து விட்டார். அவர்கள் நீண்ட காலமாக கடலிலே பயணம் செய்தார்கள். கடைசியாக தண்ணி எல்லாம் வற்றியதற்கு பின்னால் ஜூது மலையில் போய் கப்பல் தரை தட்டியது. அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? இது ஆஷுராவுடைய நாள். இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அப்போ நபிமார்களுக்கு பலவிதமான கராமத்துகளை நிகழ்த்திய ஒரு உன்னதமான ஒரு நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். அது மட்டுமல்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கடுமையான வியாதி, கடுமையான கொப்பளங்களோடு சோதனைகளோடு உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்ட ஒரு நாள் என்ன தெரியுமா? இது ஆஷுராவுடைய நாள் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நெருப்பு கூண்டிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தோழராக கலீலுல்லாஹ் என்று பெயரை வாங்கிய அந்த தோழர் என்ற பட்டத்தை வாங்கிய இந்த ஆஷுராவுடைய நாள் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆட்சியும் கொடுத்த இந்த ஆஷுராவுடைய நாள் என்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்வதற்கு நேரமில்லை. இமாம் பெருமக்கள் 12 விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். இந்த ஆஷுராவுடைய நாள்ல என்னென்ன செய்யணுங்கிறது ஒரு 12 விஷயங்களை சொல்லி தருகிறார்கள்.
அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்களால் முடிந்தளவு நஃபிலான வணக்கங்களை தொழுகுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நோன்பு நோருங்கள். உங்களால் பிறை 9, பிறை 10, பிறை 9 உங்களுக்கு நோன்பு நோக்க முடியவில்லை என்றால், நோக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் பிறை 10, 11 நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, உறவுகளோடு சேர்ந்திருங்கள். நாலாவது, தானம் தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்யுங்கள். ஐந்தாவது, குளியுங்கள். இந்த நாள்ல விஷயத்தை விளக்கணும். இந்த நாள்ல உலகம் எல்லாம் அல்லாஹு தஆலா தண்ணீர்களில், நீர்களில் அல்லாஹு தஆலா ஜம்ஜம் நீரை அல்லாஹு தஆலா ஓட செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாள்ல நீங்கள் குளியுங்கள். யாரெல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாள்ல குளிக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் அல்லாஹு தஆலா தீர்வை தந்து விடுகிறான் என்று ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள். ஆறாவதாக, சுருமா இட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண் குளிர்ச்சி ஏற்படுத்தும், உங்களுடைய ஈமானை குளிர்ச்சி ஏற்படுத்தும் என்று இமாம் சொல்லி தருகிறார்கள். இரண்டாவது, உலமாக்களுடைய நல்ல உபதேசங்களை கேளுங்கள், அவர்களுடைய துவாவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். நோயாளியை நலம் விசாரியுங்கள் என்று சொல்கிறார்கள். அனாதிகளை ஆதரியுங்கள், அனாதிகளின் மீது நீங்கள் கை வைத்து துவா செய்யுங்கள். குழந்தைகள் மீது இரக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பத்தாவதாக, குடும்பத்திற்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்து விடுகிறார். 11வது, நகம் வெட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். கடைசியாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த ஆஷுராவுடைய நாள் 1000 முறை சூரத்துல் இக்லாஸ் ஓத வேண்டும். நல்ல கவனிக்க வேண்டும். சூரத்துல் இக்லாஸ் ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹ் சூரா, அஹத் சூராவை ஓதி நன்மைகளை நாம் எத்தி வைக்க வேண்டும். இந்த நாள்ல, இந்த ஆஷுராவுடைய நாள்ல இந்த உலகெல்லாம் பார்க்கக்கூடிய அனாச்சாரமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மார்புகளை அடித்துக் கொண்டு, தன்னுடைய சட்டை பைகளை கிழித்துக் கொண்டு, மண்ணை வாரி போட்டு இந்த சோக நாள் என்று அவர்கள் இந்த நாளை அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த அனாச்சாரமான செயல்களில் மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அனுமதிக்காத ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத ஒரு விஷயம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணித்தார்கள் என்றால் எதற்காக மரணித்தார்கள்? நீதிக்காக, நேர்மைக்காக, அநியாயத்திற்கு விலை போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. தலை வெட்டுப்பட்டு கடுமையான முறையிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், எந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்காக யாருக்காகவும் நாம் விலை போய்விடக் கூடாது, அநியாயத்திற்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் இந்த ஆஷுராவுடைய நாள் நமக்கு நல்ல படிப்பினை பெற்று தருகிறது. ஆகவே அதிகமான நன்மைகளை செய்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன். வாஹிர்